இன்னைக்கு சிஎம் சேலஞ்ச் பண்ணுறாரு, எந்த ஷா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அது அவங்களுடைய சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸை காட்டுது. எல்லா கட்சியும் அப்படி தான் காட்டும் அப்படின்னாலும் அதற்கு நிகரான கான்ஃபிடென்ஸும் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியும் என்டிஏ கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்டிஏவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றது அவங்க கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இது வரையும் அமைக்கலை. என்ன அமைக்கிறதுக்கு முன்னாடி அமைச்சிருவாங்களா தேர்தல்? அதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போன ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் முடிஞ்சிடும், ஆகஸ்ட்டில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒன்று இழுத்துக்கிட்டே போகுது. திரும்ப பிரச்சனை வந்து ஓபிஎஸ், டிடிவி அந்த இதுலேயே திரும்பி ஏப்ரலில் அமையும் போது நீங்கள்லாம் என்ன வியாக்கியானம் கொடுத்தீங்க, எவ்வளோ சீக்கிரமாக அமைச்சிட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ அமைச்சாதான் ஜெல் ஆகும் அப்படின்னு. எதுக்கு? பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இப்போ வேற சக்ஸஸ் பண்ணியிருக்காங்களே. பிஜேபி அதிமுக ஜெல்ல சக்ஸஸ் ஆயிருக்கு இல்லைங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் சேர வாய்ப்புள்ள மற்றவங்கெல்லாம் சேரணும்னா இன்னும் ஜெல்லாக வேண்டிய சகோதர பையெல்லாம் நிறைய இருக்குது. இல்ல அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்னன்னா ஒரு இப்போ ஒரு பெரிய பைப் இருக்கு, நிறைய ஓட்டை இருக்குமோ, ஒரு ஓட்டை அடைக்குமோ இன்னொரு ஓட்டை புதுசா வரும்போது இப்போ அந்த ஹோலை வந்து அவங்க அடைக்கிறதுக்கான வேலையில ஓட்டையா இருக்குங்க. இல்ல அது உண்மைதான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, ரைட். ஆனா இவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு அட்வான்டேஜா இருக்கிறதுனா இதுதான் இருக்கிறது பலமான. இப்போ திமுக வேண்டாம் நினைத்தால் ஒரு நம்பிக்கைக்குரிய அணையா ஒரு அதிமுகவும் ரெட்டலையும் இருப்பது தான் இந்த கூட்டணியோட பெரிய ஸ்ட்ரென்த். கிரவுண்ட்ல கடத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதை கொண்டு போயிருக்காங்க. அந்த கொண்டு போயிருக்காங்க. இப்போ இபிஎஸ் அவர்களை பாத்தீங்கன்னா 175 தொகுதி கிட்டத்தட்ட வந்து அவர் பிரச்சாரம் செஞ்சுட்டார். டிசம்பர்ங்கிறது ஒரு குரூஷியலான காலம். இப்போ வந்து இப்போ என்டிஏ, நீங்க சொல்ற என்டிஏ ஒரு ஆப்வியஸ் கவர்மெண்ட் இன் வெயிட்டிங்கா ஒரு பர்செப்ஷனை பெற்றிருக்கா. obvious government video perception. If they don't want DMK na, NDA is the only choice in the ground level perception. Yes, it is. ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க அதை? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார், மக்களிடையே மீட் பண்ணிட்டு இருக்கார், திமுக ஆட்சி என்ன நடக்குதுன்னு சொல்றார். நீங்க ஒரு விஷயத்துல வந்து திரும்பி நம்ம ஃபோக்கஸ்டா பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கார், ரைட். அவர் ஆன்டி ஏடிஎம்கே பாலிடிக்ஸ் பண்ணல. நீங்கள் வந்து எடப்பாடி அவர்களை பற்றி பேசுவதை விட அமித்ஷா, மோடி, பிஜேபி, சங்கி அவர் வந்து அந்த டோனை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார். பட் இந்த தேர்தலை பொறுத்தவரை இது அதிமுக வர்சஸ் திமுக தான் களம், ரைட். பிஜேபி இந்த தேர்தலை பொறுத்தவரை செகண்ட் பார்ட்னர் தான், நாட் அ பிரைமரி ஃபோர்ஸ் இந்த தேர்தலை பொறுத்தவரை, ரைட். பிரைமரி ஃபோர்ஸ் வந்து ஏடிஎம்கே தான் இந்த தேர்தலில். இந்த இடத்துல தான் முதல்வர்கள் மிஸ் பண்ணுறார், ரைட். எம்பி எலெக்ஷன்ல ஒரு மாதிரி ஒர்க் பண்ணோம், எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணோம். மிஸ் பண்றாரா இல்ல இது ஸ்ட்ராட்டஜிக்கா செய்யறாரா? ஸ்ட்ராட்டஜிக். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த திமுக பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து நம்ம தான் வச்சுக்கணும், ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த சைட்ல வந்து உங்களுக்கு விஜய் அவர்களும் அதே தான் பேசுறாரு. பிஜேபி வேண்டாம், ஏடிஎம்கே வந்து கட்சியே கிடையாது அப்படின்னு ஒரு இது பேசும்போது ஒரே டோன்ல இருக்கு. அதை இன்னும் வலிமைப்படுத்துறதுக்கு முதல்வர் அவர்கள் இதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார், ரைட். அந்த விஷயமா தான் பார்க்குறேன். as of now today DMK is in upper hand, அல்ல நோ டவுட், ரைட். பட் நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிறது எல்லாருமே என்னது, ஏடிஎம்கே கேம்லேயே இல்லை, இந்த ரைட் ஆஃப் பண்ணுறது தான் தப்புன்னு நினைக்கிறேன். இன்னும் there are days to go. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷேப் வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். 10-15 நாள் எல்லாம் தெளிவாயிடும். கடைசி நேரத்தில் மாறுதல்கள் வந்து அதிரடியாக களமாறினதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லையா? ஏதோ பெரிய திட்டம் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலையா? இல்லை, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ஒன்றும் அவங்க வந்து வலுப்படுத்தாமல் தான் இருக்கிறாங்க. அவங்களே சொன்னார் நிறைய ஓட்டைகள் இருக்குது, ஒரு ஓட்டை அடைச்சா இன்னொரு ஓட்டை இருக்குது, பைப் ஃபுல்லாகவே ஓட்டையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அது யதார்த்தமான உண்மையும் கூட. திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ கிரவுண்டில் அவங்க இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எஸ்ஐஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க களத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, கிரவுண்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா முந்தா நாள் திருவண்ணாமலையில் அது ஒரு பக்கம் தான் பார்க்குறீங்க. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம், எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம், அவங்களும் களத்தில் இல்லை இருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஜெல்லாகாமல் இருக்கல ஒன்றும். இப்போ நயினார் நாகேந்திரன் தனியாக அவர் பண்ணிட்டு இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி இங்கே தனியாக பண்ணிட்டு இருக்காரு. கூட்டணி இவ்வளோ அன்பா இருக்காங்க சார் ரெண்டு பேரும், அண்ணன் தம்பி கூட அப்படி இருக்க மாட்டாங்க. இல்லை, அவங்க ரெண்டு பேரும் அன்பா இருக்கிறாங்க, கட்சிக்குள்ளே அன்பா இருக்கிறாங்கிறது தெரியலையே. ஓபிஎஸ் தொடர்ந்து எதிர்க்கிறாரு, டிடிவி தினமும் எதிர்க்கிறாரு. கூட்டணியில் இருந்தவங்க வெளியில் போயிருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒன்றும் ஜான் பாண்டியன் முடிவெடுக்கலை, எஸ் சண்முகம் முடிவெடுக்கலை. இவங்க ஒன்றா ஜெல்லாகி பிரச்சாரம் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ நம்ம வழக்கமாக தேர்தலில் பார்க்குறது பல கூட்டணிகள் ரொம்ப தேர்தல் நெருக்கத்தில் 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி அமையறதானே. இல்லை, அது வந்து ஒரு கட்சியில் இருப்பாங்க, அதிமுக திமுக இருப்பாங்க. சீட் ஏதாவது கிடைக்காத பட்சத்தில் வேற ஒரு அணிக்கு தாவுறதுங்கிறது வந்து நார்மலான விஷயம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட்டை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, ஓபிஎஸ் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த அதிமுகக்குள்ள இருக்க பிளவை சரி பண்ணணும், முதல்ல அதிமுகக்குள்ள இருக்க குழப்பத்தை சரி பண்ணணும். இதுலேயே இங்கே சிக்கல் இருக்கு இல்லையா? இப்போ அது வந்து வேறு ஏதாவது கருத்து ரீதியான முரண்பாடுகள், தொகுதி ரீதியான முரண்பாடுகள், சீட்டு ஏதாவது கேட்குறாங்க முன்ன பின்ன அப்படின்னா கூட சரி செய்யலாம். முதலமைச்சர் கேண்டிடேட்டே மாற்றுங்கன்னா இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, அதனால சொல்லிட்டு வெளியேறாரு.
இப்போ அங்கே தானே சிக்கல் வருது. அப்போ தான் சரி செய்ய முடியாமல் தான் இந்த 3-4 மாதமாக அவங்க இழுத்துக்கிட்டே போகிறாங்க. இப்போ வெளியேறி 3 மாதம் ஆச்சு. இப்போ பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் முழுவதுமாக இந்த பக்கம் அவங்க திரும்பி இருக்கிறாங்க. அப்போ இதை முதல்ல சரி பண்ணணும். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சரி, டிடிவி பிரிக்கிறதும் அதிமுக ஓட்டு தான், ஓபிஎஸ் பிரிக்கிறதும் அதிமுக ஓட்டு தான். அப்போ அதை சரி செய்யாமல் இந்த கூட்டணியை வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியாதுன்னு பாஜக நினைக்குது. அதுக்குண்டான முயற்சிகளையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணாமலை வந்து தன்னுடைய இடத்த ஸ்கோர் பண்ணுறதுக்காக அவர் ஒரு கையில் எடுத்து இவங்களை எப்படி நான் உள்ளே கொண்டு வந்துடுங்கிற மாதிரியான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. அநேகமாக அவர் அமித்ஷா வர்றப்ப சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சந்திச்சா நல்லா இருக்குமா பொன்வேல்சன் சார்? இப்போ ஒரு பக்கம் அவங்களோட அண்ணன் தண்ணி பழங்க மாட்டோம், அவங்க துரோகி எதிரின்னு எல்லாம் முத்திர குத்தியாச்சு. ஆனால் அவரை பார்க்குறாரு, ஏன் அமித்ஷாவே கூப்பிட்டு பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இது கூட்டணி தர்மமா? அமித்ஷா வியூகம் உங்கள் வியூகம்லாம் ஜெல் ஆகுதா? இல்லை, இப்போ நம்ம அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு முக்கிய அம்சம் அப்படின்றது கிடையாது. அவ்வளோதான். நீங்கள் அந்த லெவலில் வச்சு திமுக பார்க்குதுன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அமித்ஷாவை குறித்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் இருக்குதோ அப்படின்ற எண்ணம் வருது. இப்போது பிரச்சார யுத்தியை சொல்கிறீங்க. திமுகவுடைய பிரச்சார ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நிர்வாகிகள் லெவலில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என் தொகுதி வெற்றி, என் பூத்து வெற்றி பூத்து அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையும் சந்திக்கிறாரு. இப்போது என்னென்னா இளைஞரணி நிர்வாகிகளை போய் பார்க்குறாரு. அப்போ என்னென்னா கட்சி கட்டமைப்பை மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்க ஒழிய மக்கள்கிட்ட போய் இவங்க இன்னும் ரீச்சே ஆகலையே திமுகவை பொறுத்த வரைக்கும். அதே அதிமுக எடப்பாடி பழனிசாமி 71 வயசில் 175 தொகுதிகளுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டு விட்டார். அதே மாதிரி நயினா நாகேந்திரன் ஒவ்வொரு இடத்துலையும் பொதுமக்கள்கிட்ட நேரடி பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டாரு. சரி, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி 2 பேரும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அலையை உருவாயிட்டாங்க. செல்வி ஜெயலலிதா மதுரை திருச்சி எல்லாம் போகும்போது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறியா அது பார்க்கப்பட்டது. அப்படி உங்களுக்கு அந்த ஒரு பர்செப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. இப்போ நீங்க அந்த 175 தொகுதியில எந்த தொகுதியாவது எவ்வளவு மக்கள் குறைவா இருந்தாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? எதிர்பார்த்ததை விட அதிகமாக மக்கள் அங்க கூடினாங்க. அரை மணி நேரத்தில் ஒரு தொகுதி, அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொரு தொகுதி, அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொரு தொகுதி. இப்படி போன இடத்துலயே அங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிறாருன்னா அப்போ பாருங்க. அதாவது ஒரு இடத்துல மாநாடுக்கு கூடலாம், இல்லை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு கூடலாம். இது பிரச்சாரம் மாதிரி அரை மணி நேரத்துக்கு ஒரு தொகுதி, 1 மணி நேரத்துக்கு ஒரு தொகுதி, ஒரு நாளைக்கு 3 தொகுதி போகும்போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்கன்னா எதிர்கட்சி தலைவருக்கு, பெரிய சரிஷ்மா இல்லாத தலைவருக்குன்னா, அப்போ கடந்த 4.5 வருஷத்துல அதிமுக எடப்பாடி எவ்வளோ மேலுன்னு மக்கள் நினைக்கிறாங்களா இல்லையா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில இப்ப காங்கிரஸ் எந்த அளவுக்கு பிரச்சாரத்தை ஈடுபட்டாங்க? கம்யூனிஸ்ட் எங்க பிரச்சாரத்துக்கு மக்களை நோக்கி போயிட்டாங்க? அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் எங்க மக்களை நோக்கி போயிட்டாங்க? மதிமுக இவங்க எல்லாம் என்னன்னா எதை நோக்கி போறாங்கன்னா திமுக எதிர்ப்பை நோக்கி போறாங்க. களத்துல ஒன்னு சாம்சங் பிரச்சனைக்கு போறாங்க, இல்லைன்னா எங்களுக்கு கொடி வைக்க கூட அனுமதி கொடுக்கல. 8 மாசத்து பிரச்சனையே திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோமே. போன வாரம் என்ன ஆச்சுன்னு பாப்போம். ஒரு பக்கம் அவர் கட்சி ஆபீசர் அவருக்கு இடமே கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க. அமித்ஷாவுக்கு ரோலே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அவர் டெல்லியில இப்ப பாக்குறாரு. இல்ல இப்போ அதெல்லாம் இப்ப நீங்க நான் சொல்றேன் கேளுங்க. திமுக கூட்டணி விட்டுருங்க. அதிமுக கூட்டணியில, அதாவது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலக்கத்துல ஓட்டு பெற்ற ஒரு கூட்டணி கட்சி சொல்லுங்க திமுகவை தவிர. அதிமுக கூட்டணியில இரட்டை இலக்கத்துல ஓட்டு பெற்ற ஒரு கட்சி கூட இருக்குது, பிஜேபி. தனியா யோசிச்சு பாருங்க. சேர்க்க வேண்டிய இடத்துல இல்ல இப்ப சேர்க்க வேண்டிய இடத்துல பிரச்சனை என்னங்கிறது பலமுறை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அந்த 18% அப்படிங்கிறது யார் வாங்கின ஓட்டு? இல்ல சார், இல்ல சார், நீங்க பேசும்போது நான் பேசல, நான் வெளியே இருந்து பேசுறேன். நீங்க கவுண்டர் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பேச முடியாது. அதனால என்னன்னா இப்ப இதுல கூட்டணிக்கு சேர்க்க வேண்டியது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி 1, தேமுதிக. நீங்க சொன்ன மாதிரி கடந்த தேர்தலில் 4.33% பிஜேபி கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல கணிசமான ஓட்டு சொல்றேன். 2.55% தேமுதிக வாங்கினது. 0.9% டிடிவி தினகரன் யார் முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 234 தொகுதியிலும் மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கிறாருன்னு நீங்களாம் பிம்பத்தை கட்டமைக்கிறீங்களே. அந்த தினகரன் பிஜேபி கூட்டணியிலேயே எனக்கு ஒரு சீட்டு போதும்னாரு. அண்ணாமலை கம்பல் பண்ணி திருச்சியில் நிற்க வச்சாரு. அந்த நிலைமையில டிடிவி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் எந்த டெபாசிட் எடுக்க வச்சாரு?
தேனியில- நீங்க சொல்றது ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் இழக்க வச்சாரு. தேனியில. ஆர்கே நகர்ல திமுக நீங்க டெபாசிட் சொல்றது இழக்க வச்சாரு. 24,000 ஓட்டு. நீங்க சொல்ற இல்ல தேர்தல் சார், நான் சொல்றது கேளுங்க. திமுக இல்ல 2024 திமுக டெபாசிட் இழக்க வைக்கல அவரு. அவர் எத்தனை தொகுதியில நின்றாரு? ஒரு தொகுதியில நின்றது. அப்பாவும் சுயேட்சை சார். அப்பாவும் சுயேட்சையா நின்னு ஜெயிச்சிருக்காரு சார். சில இடங்கள்ல ஒற்றை இல்ல இலக்கெல்லாம் சார், அதிமுக அப்பாவும் பூத் லெவல்ல வாங்கியிருந்தது. ஐயா, அதிமுகவுடைய அப்பாவும் சுயேட்சை இல்ல நான் என்ன சொல்றேன், அவங்கள விட்டுட்டு எதுக்கு அப்போ பிஜேபி வந்து அதிமுக பக்கம் எடப்பாடி பக்கம் வரணும்? இல்ல அவங்க வந்துட்டாங்களான்னு பல சுளைகள்ல கேக்குறேன். நீங்க சொன்ன ஏன்னா மாதிரி வந்தவங்க ஒரு பக்கம் அண்ணாமலை மூலமா டிடிவி சார், பாக்குறாங்க. அண்ணாமலை பிஜேபி தலைவர் தான். அமித் சரி அவரா தனியார் என்கிறாரு. உங்களுக்கு ஒரு பார்வை இருந்தா கூட நீங்க அமித் சொல்றதெல்லாம் ஓபிஎஸ் பாக்குறாரு. யூகங்கள் சார். நான் என்ன சொல்றேன், ஏப்ரல் 11ஆம் தேதி வந்து இங்க கூட்டணியை உறுதிப்படுத்தும் பொழுது அமித்ஷா சொன்ன முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? அதிமுக உள்கட்சி விவகாரத்தில் எந்த நேரத்திலையும் கலந்துக்க மாட்டோம். அப்புறம் தான் அப்புறம் தான் ஓபிஎஸ் பார்த்திருக்காங்க. இதெல்லாம் இல்ல அடுத்தது சொல்றேன் கேளுங்க சார். இல்ல அடுத்தது சொல்றேன் கேளுங்க. அவர் கூட்டணிக்காக எப்படினாலும் வியூகம் அமைக்கிறார் சார். அதாவது எடப்பாடி தான் தலைவர், எடப்பாடி தான் முதலமைச்சர் தலைமை. சார் இந்த கண்டிஷனுக்கு யார் வேணாலும் பேசலாம் சார். செல்வ பெருந்தகை போய் பார்த்தாரு சார் ராமதாஸ் ஐயாவை, வெளியே வந்து பேட்டி கொடுத்தாரு சார். பிசிகாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே அணியில இருக்கணும்னு செல்வ பெருந்தகை சொன்னார் சார். ரைட். அப்ப எப்படி சொன்னாரு? அதுதான் சொல்றேன் நான். அதனால அதுன்றது கிடையாது. என்னன்னா அமித்ஷாக்கு எல்லா உரிமையும் இருக்குது. கூட்டணியில் யார் யாரை சேர்க்கறதுக்கு ஏதாவது பேசலாம். ஆனால் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது கூட்டணி கட்சியின் தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி. அதை தெளிவா சொல்லிட்டாங்க. எல்லாருமே கூட்டணிக்காக பேசுவாங்க. எத்தனை தலைவர்கள் பேசுவாங்க கூட்டணியில கொண்டு வரதுக்காக. இல்ல திமுக வந்து மக்களை போய் சந்திக்கலன்றாரு. இந்த கட்சி ரீதியான கட்டமைப்புகளை சரி பண்றாங்க, மக்களை போய் சந்திக்கலங்கிறாரு. எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு நேரடியாக களத்தில் நின்றது திமுக மட்டும்தான். அந்த மக்களுக்காக தொடர்ந்து அந்த ஃபார்ம் ஃபுல் பண்ணது, மற்ற உதவிகளை செய்து திமுக மட்டும்தான் முழுவதுமாக உடன் இருந்ததுங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம்.